ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலேட். இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா ஒரு 8:00 மேலே அது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு தான். ஸோ எங்கே போகிறோம், அந்த ஹோட்டல் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்தன்னைக்கு ஃபுல் மூன் டே அப்படின்றனால நிலா பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த தென்னை மரத்துக்கு நடுவுலலாம் தெரிகிறப்போ வந்துட்டு ரொம்ப அழகாக ரம்மியாக இருந்துச்சு. ஆனிவர்சரி கப்பிளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்வெட் கேக்ஸ்ன்ற ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷாப் பற்றி நான் நிறைய டைம் வந்து vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். பாப்பாவோட பர்த்டேக்கெலாம் நாங்கள் இங்கே தான் வந்து கேக் ஆர்டர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு அக்கேஷன்னாலுமே வந்துட்டு இந்த ஷாப் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவும் பண்ணுவாங்க. டேஸ்ட் வைஸ் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. இந்த டின்னர் பிளானே பார்த்தீங்கன்னா சடனாக சொன்னனால எங்களால் கஸ்டமைஸ் பண்ணி கேக் எனக்கு வாங்க முடியல. ஆல்ரெடி வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த கேக்ல இருந்து பிளாக் ஃபாரஸ்ட் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். டின்னருக்கு நம்ம வந்திருக்க ஹோட்டல் பார்த்தீங்கன்னா த ரிவேரா. இது எங்கே இருக்குன்னா தேனியில் இருக்க வெற்றி தேட்டருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதே தேட்டருக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நம்ம கேக் ஷாப்புமே வந்துட்டு இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்துட்டு பிளான் பண்ணிவிட்டு கேக் வாங்கிட்டு வரதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அன்னைக்கு. ஆல்ரெடி ஒன் டைம் ரிவேராக்கு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே இருக்க அட்மாஸ்பியர் மாதிரியே ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே நாட் ஓன்லி ரெஸ்டாரண்ட் மட்டும் கிடையாது, ஸ்டே பண்ணுறதுக்கான ஹோட்டல் ரூம்ஸுமே அவைலபிள் இருக்குது. பார்ட்டி ஹால் கூட அவைலபிள் இருக்குது. நமக்கு சின்ன மீட்டிங், பர்த்டே பார்ட்டி இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்கள் ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டோம். பட் நாங்கள் கேட்டிருந்த டேபிள் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒய் நாட் அங்கேயே வந்து கேக் கட்டிங்கும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட்டிங்கும் அங்கேயே முடிச்சாச்சு. ஹாப்பி ஆனிவர்சரி அந்த சாங் எது இருக்கா தெரியல, சரி பாடி விடு. கோகுல் அண்ட் சௌமியா, இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். கிளப் கிளப் கிளப். இல்லை இது என்ன தான் நல்லா இருக்கும். என் பிள்ளையோட மாதிரி நல்லா பழகுவான். இல்லை சேர்க்கலாம் முடிவு பண்ணியாச்சு. ஒரு பீஸ் சாப்பிட மாட்டேன். அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் பார்ட்டி ஹாலில் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால வந்து கிச்சனோட க்ளோசிங் டைம் வந்து 9:00 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து டேபிள் போய் உட்காரதுக்கே ஆல்மோஸ்ட் 9:00 ஆயிடுச்சு. கிச்சன் க்ளோசிங் டைமில் போனனால நாங்கள் கேட்ட மாதிரி ஃபுட் எதுவுமே வந்து அவைலபிள் அன்னைக்கு இல்லை. அங்கே இருந்ததை மட்டும் எங்களுக்கு பிடிச்சதா பார்த்து ஆர்டர் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீமோட வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பட் ஃபுட் டேஸ்ட் அங்கே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். மஸ்ட் விசிட் ரெஸ்டாரண்ட் தான் அது. இந்த ஹோட்டலோட சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் தான். பாப்பா அங்கே இருந்துட்டு அந்த பக்கம் இருந்து நகரவே மாட்டேங்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் கூட்டிட்டு வந்தோம். அதனால மேடம்க்கு கொஞ்சம் கோவம் வேற. எதுக்கா கோச் நிக்குது? கோமா ஏன் கூட்டிட்டு வந்துட்டோம்ல, அந்த இடத்துல நிக்காம அதுக்கு. போலாமா வீட்டுக்கு? போலாமா? சொல்லுங்க பாய் சொல்லு ஷன்வி. பாப்பா பாய் சொல்லு. ஷன்வி பாய். அங்க சொல்லு, அத்தைக்கு சொல்லு பாய் சொல்லு. ஷன்வி வேற மூடு. பாய் சொல்லு. பாய் சௌமி. சூப்பர் பாய்.
ஆஃப்டர் 2 டேஸ் ஒரு சின்னதாக வந்து சடன் பிளான் தான். ஒரு டிரைவ் மாதிரி போகலாம் குமிளி வரைக்கும், கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் வெதர் செக் பண்ணாமல் போயிட்டோம். ஸோ ரொம்ப சொதப்பல் ஆயிடுச்சு அன்னைக்கு டேவே வந்துட்டு. பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த டேவை நீங்களும் அப்படியே விர்ச்சுவலாக வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஸோ அந்த வெதருக்கும் நாங்கள் போட்டிருந்த சாங்குக்கும் அந்த ஃபீலே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு டிரைவாக இருந்துச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இந்த வாட்டர் ஃபால்ஸும் சேர்ந்து பார்த்தோம். அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஷாப் வந்து இருந்துச்சு. அந்த மாங்காய்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு. கொய்யாக்காவும் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு நாங்கள் இப்போ சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக வாங்கினோம். அங்கே வந்துட்டு நம்மளே வெயிட் போட்டு பார்த்து அப்படியே வாங்கிக்கிற வேண்டியது தான். ஸோ நல்லா இருந்துச்சு. அந்த பிளேஸே பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு 15 minutes to 20 minutes வரைக்கும் நாங்கள் அங்கேயே தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா அவங்களே கட் பண்ணி அந்த மாங்காய் கொய்யாக்கால் எல்லாம் வந்துட்டு உப்பெல்லாம் போட்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ராலாம் வந்து வாங்கிட்டு கார்ல போறப்ப சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கியிருந்தோம். இதே மாதிரி ஷாப் அந்த ரோடு ஃபுல்லாவே அங்கங்க வந்து நிறைய வந்து நம்ம பார்க்க முடியும். நீங்கள்லாம் ட்ராவல் பண்ணுறப்போ வந்துட்டு எந்த மாதிரி சாங்ஸ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் ஹிட்ஸ் அது போடுவோம். அப்புறம் கவர் சாங் இப்போ நிறைய வந்து வந்திருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் போட்டுட்டு அப்படியே ஸ்லோவாக கேட்டுகிட்டே போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நிறைய பேர் நல்லா பீட்ஸ்லாம் வச்சு போட்டுட்டு அந்த மாதிரி போவாங்க. நீங்கள் எந்த மாதிரி போவீங்க அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குமிளி வந்து நம்ம வந்துட்டு இப்போவே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ அந்த ரோடு எல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. கரெக்டாக வந்துட்டு ரெயினும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் தான் வெதரை செக் பண்ணுறோம். அன்னைக்கு ஃபுல்லாகவே ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், எங்களோட பிளான் எல்லாமே வந்து சொதப்பிருச்சு. பட் இருந்தாலும் அந்த கிளைமேட் வந்து அந்த ட்ராவலுக்கும் அந்த ரெயினுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ஈக்குவலாக இந்த குட்டி வாண்டும் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. கிராஸ் பண்ணிட்டோம். நம்ம கேரளாக்குள்ள என்டர் ஆயிட்டோம். என்ன செக் போஸ்ட்? ஓகே ஓகே ஓகே. நன்றி, மீண்டும் வருக. ஓ பாப்பா இருக்காளே, நான் தூக்கிட்டு வரேன் போ. பாப்பா இன்னைக்கு நம்ம காரை விட்டு இறங்க மாட்டோம். நார்மல் ரெயின் இருந்தால் பரவாயில்லைங்க. பயங்கரமாக காத்தடிச்சுட்டு ரெயின் வந்தனால ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. பாப்பா வச்சுட்டு அந்த அம்பர்லாவையும் வச்சுட்டு இறங்கணுமான்னு சொல்லிட்டு நாங்கள் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இறங்கணுமே. என்னோட ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அம்பர்லாவே வேணாம், நீங்கள் 2 பேரும் பாப்பா வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளை காரை வெட்டி இறங்கினது என்னோட அம்பர்லாவை வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரெயின் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு இந்த டைம். மார்னிங் 9 o'clock சாப்பிட்டது. நாங்கள் குமிளி ரீச் ஆகிறப்பெல்லாம் 2:30 கிட்ட ஆயிடுச்சு. எல்லாருக்கும் சரி பசி. ஹோட்டல் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து இருக்கும். ரிவ்யூவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போனோம். மற்ற டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு எக்ஸப்ட் பிரியாணி தவிர. எனக்கு கேரளா ஸ்டைல் பிரியாணி அந்த அளவுக்கு வந்து விருப்பமே கிடையாது. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்துட்டு அவங்க ரைஸ் தனியாக கிரேவி தனியாக அந்த மாதிரி பண்ணி தானே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு விருப்பம்ல. இதில் வந்து கிஸ்மிஸ்லாம் இருந்துச்சுங்க, அதனால எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால நான் மேனேஜ் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டோம். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் கர்ட் ரைஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன் வீட்டில இருந்து. எனக்கு கண்டிப்பாக தெரியும் அங்கே இந்த மாதிரி தான் ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நாங்கள் வந்து லைட்டாக சிக்கன் கிரேவியோட பாப்பாவுக்கு வந்து கர்ட் ரைஸும் மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டாச்சு. எங்கள் பிளான் சொதப்பல் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது இந்த ரோஸ் பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் ஆல்ரெடி போயிருக்கேன். பட் பாப்பாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் என்ன பண்ணுறது, இவ்வளோ ரெயின் வச்சுட்டு உள்ளே வந்து எதுவுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது. பாப்பாவை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சு தான். பட் என்ன பண்ணுறது, மிஸ்டேக் எங்கள் மேலே தான். ஃபர்ஸ்டே நாங்கள் வந்து வெதர் செக் பண்ணாதது தப்பாக போயிடுச்சு.
ரிட்டன் நாங்கள் வரப்போ தான் இந்த சூப்பரான ஒரு கஃபே வந்து நாங்கள் பார்த்தோம். இதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த அட்மாஸ்பியர். சரி உள்ளே போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தலாம், வந்ததுக்கு இதையாச்சும் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. நல்ல ஒரு கோசி எஃபெக்ட்ல வந்துட்டு அந்த அட்மாஸ்பியர் வந்து சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கேருந்து ரிவ்யூ புக்கு கூட நல்லா மிஸ்ட்ரியஸ் புக் மாதிரி வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கஃபேலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பேக் சைடில் இருந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ தான். இவ்வளோ பக்கத்தில் நான் ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை பார்த்ததே கிடையாது. அண்ட் அது பக்கத்தில் இருந்த ட்ரீலையுமே வந்துட்டு ஒரு டார்டாய்ஸ் இருந்துச்சு. நான் கூட ரியலோன்னு நினச்சிட்டே பார்த்தா அது வந்து சும்மா ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பேக் சைடில் பார்த்தா காட்டேஜஸ் மாதிரி கூட இருந்துச்சு. ஐ திங்க் அங்கே ஸ்டே அவைலபிள் அப்படின்னு. இந்த ரெயினில் வந்து ஒரு குட்டி ரீல்ஸ் ட்ரை பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ்லாம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி சிரிச்சுட்டு இருந்தோம். பட் எதுவுமே அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரல. நாங்கள் ஆர்டர் பண்ண காஃபி வந்துருச்சு. பட் காஃபியோட குவான்டிட்டி ஸோ ஹை. நான் அந்த அளவுக்கு வந்து காஃபிலாம் அவ்வளோ குவான்டிட்டி குடிக்கவே மாட்டேன். ஸோ அப்போ தானே நாங்கள் லஞ்ச் வேற முடிச்சோமா. ஸோ அதனால் எங்களுக்கு ஹாஃப் கப்புக்கு மேலே வந்து முடியல. பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸ்மே கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் எனிவே எங்களோட டிசப்பாயின்மெண்ட்டான அந்த டே வந்து ஒரு ஹாப்பியாக எண்டிங் ஆனது வந்து ரொம்ப ஹாப்பி தான். இட் அபவுட் திஸ் வீடியோ. நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ்.